ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். மீனா தூங்கிட்டு இருக்காங்க. செந்தில் அதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளித்து அவரை ட்ரெஸ் எல்லாம் போட்டு முடிச்சிடுறாரு. என்ன இவ இன்றைக்கி இன்னும் தூங்கிட்டே இருக்கா? ஐயோ, இவ தூங்குறத பார்த்தா வீட்டில் எனக்குலாம் வசவுலும், வீட்டில் எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் இவ தூங்காமல் மட்டும் தூங்கிட்டே இருக்காளே. ஐயோ, இப்போ நான் வெளியில் போனாலும் மீனா எங்கன்னு கேட்பாங்க. இவளை நான் என்ன சொல்ல, இவளை எப்படியாவது எழுப்பிடணுமே. நல்லா என் தூக்கத்தை கிட்டத்தட்ட இவ மட்டும் நல்லா தூங்குறா பாரு, இவளுக்கு மட்டும் எப்படி தான் தூக்கம் வருதோ அப்படின்ட்டு அதுக்கடுத்து இப்படின்னு காது கிட்டக்க போய் சொடக்கு போடுறாரு. அவர் சொடக்கு போட்டாலும் அவங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. திருப்பி பக்கத்தில் இருக்கிற சின்ன டப்பா அந்த மாதிரி இதெல்லாம் தட்டி விடுறாரு. அந்த சத்தத்துக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. பாரு, இந்த சத்தத்துக்கு கூட எந்திரிக்க முடியல அவளால், நல்லா அசந்த தூங்குறா பாரு அப்படிங்கிறாங்க. இப்படியே ஒரு மனுஷன் தூங்குவாளா அப்படின்னு சொல்லி செந்தில் புலம்புறாரு. அதுக்கடுத்து திருப்பி செல்லை எடுக்கிறாங்க. செல்லை அலாரம் சவுண்ட் வச்சு செல்லை அலாரம் அடிக்க விடுறாரு. மீனை அந்த சத்தத்துக்கும் கேட்காம செல்லை தட்டி விட்டுறாங்க. அது சரி, இவ இன்றைக்கி எந்திரிச்சாப்புல தான் அப்படின்ட்டு அவர் ஷோல்டரில் இருக்கிற துண்டை இடத்துல எல்லாம் உதறாரு. அந்த உதற சத்தத்துக்கும் அதுலேருந்து சின்ன சின்ன தண்ணியெல்லாம் அப்படியே தெரிக்குது. அந்த சத்தத்துக்கும் அவங்க அப்படியே எந்திரிச்சிட்றாங்க. எந்திரிச்சிட்டு நல்லா தூங்குற, இன்னும் இவ்வளோ நேரம் எந்திரிக்க முடியல, எந்திரிச்சு ஆஃபீஸ் போகணுங்கிறதெல்லாம் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏன் இத்தனை நாள் நீ தான் என்னை எழுப்பி போட்டு என்னை கிளை போட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டியாங்கோ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, எந்திரி அப்படிங்கிறாங்க. காலங்காத்தாலே சண்டே ஆரம்பிச்சிடாது அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்கிறாங்க. மீனா யார், நானாக காலங்காத்தால சண்டே ஆரம்பிக்கிறேன், இப்போ நானும் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறாங்க. கிளம்பு அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே சரவணாவை காட்டுறாங்க. சரவணா அவங்க அம்மா கிட்ட பேசுகிறதுக்காக கிச்சனுக்கு வராங்க. அவங்க அம்மா குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா டீ காஃபி எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. நான் உன்ட்ட ஒரு விஷயம் பேசணுமா அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு ரொம்ப வேர்த்திருக்கு. அவங்க சேலை முந்தி எடுத்து அப்படியே தொடச்சி விட்றாங்க. இதுக்கு தான் நான் கிச்சனில் ஒரு ஃபேன் போடுவோன்னு சொன்னேன், கேட்குறியாம்மா நீங்கன்னு. இந்த கிச்சனில் ஃபேன் போட்டு எப்படிடா சமைக்க முடியும், அடுப்பு அணைஞ்சிக்கிட்டே இருக்காதா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சமைக்கலாமா, அதெல்லாம் இருக்கலாம், ஒன்றும் இல்லை அதனால் அப்படிங்கிறாங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னடா, கல்யாணத்தை பற்றி அப்படின்னு. ஆமாம்மான்னு. நீ ஒன்றும் கவலைப்படாடா, கூடிய சீக்கிரத்தில் உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணங்கிற ஐடியாவே இல்லைம்மா. ஏம்மா எல்லோரும் என்னை பற்றியே, என் கல்யாணத்தை பற்றி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை, எனக்கு கல்யாணம் நடக்காட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட. அடுத்து இங்கே ராஜியை கட்டுறாங்க. ராஜி அவங்க ரூமில் இருக்கிற அழுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு இதில் போட்டுட்டு அதுக்கடுத்து மெத்தையில் இருக்கிற போர்வை எல்லாத்தையுமே மடிச்சு விட்டு உதற விட்டுதுங்கிறாங்க. நல்லா சண்டை மட்டும் போட்டு கட்டிலெலாம் வாங்க தெரியுது. அந்த கட்டில் நல்லா நீட்டாக வைக்க தெரியுதா, சரி இப்படியா குப்பை மாதிரி போட்டுப்பாங்க அப்படின்னு கதிரை திட்டிக்கிட்டேவும் அவங்க அந்த இதை எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க. அழுகு ட்ரெஸ்ஸில் எடுத்து ஒரு வழியில் போடுறாங்க. கரெக்டாக கதிரை உள்ளே வந்துடுறாங்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்போதைக்கு என் ட்ரெஸ்ஸெல்லாம் நீ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என் ட்ரெஸ்ஸை நான் துவைக்க போகிறேன், அதோட சேர்த்து உன் இதை துவைக்கலான்னு சொல்லி எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. என்னது ட்ரெஸ்ஸை துவைக்க போறியா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாளிக்குள்ளேருந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் திருப்பி கட்டிலே போடுறாரு. ரொம்ப ஓவராக பண்ணாத சரியா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. யார் ஓவராக பண்ணுறா, இப்போ உன்னை யார் என் ட்ரெஸ்ஸால் எடுத்து துவைக்க சொன்னாங்களான்னு. நான் வேணுக்குன்னே எடுக்கலை, என் ட்ரெஸ்ஸை துவைக்க போகிறேன். சரி, உன் இதையும் துவைச்சுமே பார்த்தேன், இப்போ கடைசியாக கேட்குறேன், உன் இதை துவைக்கவா வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு. சரி, இப்படி அழுக்கு ட்ரெஸ்ஸை துவைக்காமல் மாதக்கணக்காக ரூம்குள்ளே போட்டு வச்சுட்டு இருப்பாங்க, ரூம்குள்ளே வர முடியல, வாடை அடிக்குது அப்படிங்கிறாங்க. மாதக்கணக்காக ஒன்றும் இல்லடி, வருஷக்கணக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. வருஷக்கணக்காவா, ஐயோ அப்படின்னு சொல்லி வாமிட் பண்ணுற மாதிரி வாமிட் பண்ணுறாங்க. ரொம்ப ஓவராக நடிக்காத சரியா, அது வாட்டி இருக்குது, நீ ஒன்றும் ஏதோ துவைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இதெல்லாம் தொடாத. இன்னொரு ஒரு நிமிஷம் அப்படியும் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அது அப்படியே இருக்கணும். இந்த ரூமில் எந்த பொருளையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இஷ்டம் தான் இரு, இல்லாட்டினா வெளியில் போய் திண்ணையில் போய் படு, இல்லை தெருவில் போய் படு, எனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. சரி, அவ்வளோதானே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் திருப்பி கழிச்சு போடுறாங்க. என்ன பண்ணுறேன்னு நீ தானே சொன்ன இருந்த இடத்துல இருக்கணும்னு. இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி தான் இருந்துச்சு, நீட்டாக அரேஞ்ச் பண்ணு, இல்லாட்டினா அந்த குப்பையிலே எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. கரெக்டாக மீனா வெளியே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன மறுபடியும் அந்த என்ன உங்கள் பிரச்சனை தீரலையா, உங்கள் சண்டை தீர்ந்து முடிஞ்ச படம் இல்லையா அப்படின்னாங்க. ஆமாக்கா, அதை விடுங்க காச்சே, எல்லா இடத்துல இப்படி தான் இருக்குன்னு. காஃபி குடிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. அந்த இனிமேல் தான் குடிக்க போகிறேன்னு. துணி துவைக்க போறியா, ஆமாக்கா அப்படிங்கிற. சரி, ஓகே நீ போ அப்படிங்கிறாங்க. அவங்களும் போயிடுறாங்க. மீனா நேரம் யோசிக்கிறாங்க. சரி, எல்லா ரூமுக்கும் வாசப்படி தான் போலுக்கு, எல்லா வீட்லேயும் சண்டை தான் போலுக்கு, நம்மளுக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு மீனா யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே அவங்க பாண்டியனை காட்டுறாங்க. பாண்டியன் உட்காந்துருக்காரு. ஆனாலும் எல்லோரும் கூப்பிட்றாங்க. சரவணன் கரெக்டாக அந்த நேரத்தில் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி சரவணன் அவங்க அம்மாட்ட கிச்சனில் பேசிகிட்டு இருந்ததை ராஜி மீனா அவங்களாம் வர்றாங்க. சொல்கிறாங்க, சாரி மாமா, நான் எல்லாமே சொல்லி தான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன், ஆனால் கடைசி நேரம் ஏன் அவங்க இப்படி மாறினாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நீ ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் எதுவுமே நினைக்கல, உன்னை தப்பாகவே நினைக்கல, அதெல்லாம் விடுங்க அப்படிங்கிறாங்க. ராஜியும் வராங்க. சாரி மாமா, எங்களால் தான் உங்களோட கல்யாணம் இப்படி டிலே ஆயிடுச்சுன்னு. ஐயோ, நான் என் கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை, ஏன் எல்லோரும் என் கல்யாணத்தை பற்றியே பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக ஆனால் அவங்க மாமா வராங்க. அப்பா எல்லோரும் கூப்பிட்றாங்கடா அப்படிங்கிறாங்க. சரின்னு எல்லோரும் ஆஜராகிறாங்க. அதுக்கடுத்து திருப்பி செந்தில் கூப்பிட்டுட்டு மீனா எல்லோரும் கூப்பிட்றான் அப்படிங்கிறாங்க. அவருமே பின்னாடி லாஸ்ட்டாக போயிட்டு
மீனாவும் ராஜியும் துணி தைக்கிற இடத்துல இருக்காங்க. வாப்பா உள்ளே வாப்பான்னு. எதுக்கு மாமான்னு. இல்லை அப்பா கூப்பிட்றாரு. யார் என்னையா கூப்பிட்றாங்க? ஒன்றுனா ஒன்றை மட்டும் இல்லை எல்லாரையும் தான். நீயும் வா அப்படியே பக்கத்தில் இருக்கிற அவளையும் கூட்டிகிட்டு வான்னு. நான் எதுக்கு வரணும் அப்படின்னு. வந்தா வா வரலட்டா போ அப்படின்ட்டு மீனா பார்த்து கோச்சிட்டு போயிடறாரு. ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லி மீனா ராஜிட்ட பேசுகிறாங்க. ஏங்க இந்த பிரச்சனையை சீக்கிரமாக முடிக்க முடியாதானே? நான் முடிக்கலன்னு தான் அப்பா பார்க்குறேன். நான் இறங்கி போய் பேசுகிறேன். ஆனால் அவன் வந்து ரொம்ப ஓவராக வெகு பண்ணிக்கிட்டு இருக்கான். இனிமேல் நான் இறங்கியே போக மாட்டேனே அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் இறங்கி போக வேண்டாம் வீட்டுக்குள்ளே போவோமா அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படின்ட்டு ராஜி மீனா உள்ளே வராங்க. அடுத்து இங்கே கதிர் அவங்க அம்மா கூப்பிட போகிறாங்க. டே கதிர் வாடா அப்பா உன்னை கூப்பிட்றாருன்னு. என்னையா என்ன எதுக்கு அவர் கூப்பிட்றாருன்னு. ஒன்றுனா ஒன்றை மட்டும் இல்லைடா வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட சொல்லியிருக்காடான்னு. எல்லாரையுமா அதுக்குன்னு இன்னும் என்ன அப்படிங்கிறாங்க. தெரிலடா வாடா அப்படிங்கிறாங்க. சரி எல்லோரும் ஒரு வழியாக ஆஜராயிட்டாங்க. அடுத்து அவங்க மாமா சொல்கிறாரு. இன்னும் எவ்வளோ நேரம் தான் வச்சா எல்லோரும் நின்றுக்கிட்டே இருக்கிறதுக்கு எதுக்கு தான் கூப்பிட்டீங்க என்ன தான் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இரு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அரசியும் பக்கத்தில் இருக்காங்க. என்னப்பா இதுக்குப்பா எல்லோரும் கூப்பிட்டீங்க? சொல்கிறேம்மா இருமா வெயிட் பண்ணுமா அப்படிங்கிறாங்க. மீனாக்கு பொறுக்க முடியல. சரி எவ்வளோ நேரம் தான் இவர் வாயை பார்த்துட்டே நிற்கிறதும். இதுவே முந்தி மாதிரி இருந்துச்சுன்னா நான் எதுக்கு கூப்பிட்டீங்க நானே கேட்டுக்கலாம். ஆனால் நிலைமை இப்போ அப்படியா இருக்குது கேட்க முடியாதே. சரி பேசாமல் இருப்போம் அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க அப்பா சொல்கிறாங்க. இன்றைக்கி தேதி மார்ச் 14 அப்படிங்கிறாங்க. கதிர் உடனே சிக்மான்ட்டு இதை சொல்கிறத எல்லோரும் கூப்பிட்டாரங்க. இது எல்லாருக்கும் தெரியாதா அப்படிங்கிறாங்க. டேய் நீ ரொம்ப ஓவராக பேசாடா கோமதி அவனை பேசாமல் இருக்க சொல்லு கோமதி என்ன. டேய் சும்மா இரேண்டா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க மார்ச் 14 இன்னைக்கிலேருந்து 50வது நாள் கண்டிப்பாக நான் சரவணாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்படி இல்லாட்டினா நான் என் காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோடனே மீனாக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. சிரிப்பை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க அடக்கி பார்க்குறாங்க. அவங்களால முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க எல்லாருமே அங்கே சரௌண்டிங்கில் எல்லாருமே யோசிக்கிறாங்க. எதுவும் செருப்பு போட மாட்டேங்கிறீங்களா? சரவணா கல்யாணத்துக்கும் நீங்கள் செருப்படாமல் இருக்கிறதுக்கு என்னங்க சம்மந்தம்? அதுக்கு எதுக்கு நீங்கள் செருப்படாமல் இருக்க போகிறீங்கன்னு கோமதி கேட்குறாங்க. என்ன நான் நிஜமாக தான் சொல்கிறேன். நான் நினச்சது தான் சொன்னது தான் அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டுங்க சரவணா கல்யாணம் இன்னும் 30 நாளில் கூட முடிவாக போகுது. அது கண்டிப்பாக முடிஞ்சிடும். அதுக்கு எதுக்கு நீங்கள் செருப்படாமல் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. கதிர் சொல்கிறான். அது அவங்க அம்மா சொல்கிறாங்க. கதிர் சொல்கிறான் அடுத்து இவர் எதுக்கு செருப்படாமல் இருக்க போகிறது தேவையில்லாத வேலையை பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. அடுத்து இப்போ மார்ச் அடுத்து ஏப்ரல் மே மாதம்லாம் வெயில் கூட தெரியும். இவர் செருப்படாமல் அவளால் எல்லா இடத்துக்கும் போக முடியுமான்னு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? எங்களுக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் நான் சொன்னது தான் சரவணா கல்யாணம் தனித்தான் நான் காலில் செருப்பு போடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி எல்லாருமே அங்கே ரொம்ப எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபன்னாக தான் போய்கிட்டு இருக்கு.